ஒவ்வொரு வணிக சங்கத்தினுடைய பொறுப்பாளராக நாம் அழைக்க இருக்கின்றோம். வருகின்ற பொறுப்பாளர்கள் தங்களுடைய பகுதியில் உள்ள குறைகள், வணிகத்தில் உள்ள குறைகள், அடுத்து நடைபெற இருக்கின்ற திருவாரூரில் நடைபெற இருக்கின்ற மே 5 மாநாட்டிற்கு எத்தனை பேர் வருவார்கள் என்கின்ற கணக்கினை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வேலூர் நேதாஜி மார்க்கெட் பல்பொருள் வணிக சங்கத்தினுடைய தலைவர் திரு CKG விஜயகுமார் அவர்கள். ஒட்டுமொத்த இந்திய தாய் திருநாட்டிற்கும் வணிகர்களின் வழிகாட்டியாகவும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் 2 கோடி வணிகர்களின் காவல் தெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அறிமுகன் ஏஎம்இ அவர்களே மற்றும் வேலூர் மண்டல தலைவராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ராமருக்கு வில்லை போல, ராமருக்கு அணில் என்று சொல்வார்கள், ஆனால் ராமருக்கு வில்லை போல செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நமது ஐயா ஞானவேலு அவர்களுக்கும் இங்கு இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களும், குறிப்பாக நேதாஜி மார்க்கெட்டை சேர்ந்த வணிக பெருமக்களுக்கு முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக நமக்கு வணிக சங்கம் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இன்று வணிக சங்க கட்டமைப்பை ஏற்படுத்தி 6000க்கும் மேற்பட்ட வணிக கட்டமைப்புகள், 25 லட்சத்துக்கும் மேலான வணிக நல வாரியத்தில் உறுப்பினர்கள், அதே போன்று இந்தியாவிலே எங்கும் இல்லாத அரசியல் கட்டமைப்பு போன்ற ஒரு வணிக சங்கம் இருக்கு என்று சொன்னால் அது தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தான் என்பதை நாம் இந்த நேரத்தில் அதுக்கு முழு முதல் காரணம் அண்ணன் ஏஎம்இ அவர்கள் தான் என்பதை பெருமையோடு நாம் கூறிக்கொள்கிறோம். எதற்காக வணிக சங்கம் ரவுடிகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும், கட்ட பஞ்சாயத்து செய்கின்ற அரசியல்வாதிகளிருந்து நம்மை காத்துக்கொள்ளவும், அதே போன்று அபராத நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற காவல்துறையிடத்தும், அதே போன்று மாநகராட்சி அதிகாரத்திலும் நம்மை காத்துக்கொள்ள நமக்கு வணிக சங்கம் தேவைப்படுகிறது. இன்று ஒரு அரசியல் கட்சிக்கு எவ்வாறு பிரம்மாண்டமாக கட்டமைப்பு இருக்கிறதோ, இன்று மூலை முடுக்கெல்லாம் சிறு குக்கிராமம் எல்லாம் கூட இன்று கல்வெட்டு நிறுவப்பட்டு கொடியேற்றப்பட்டு வணிக சங்கம் என்று சொன்னால் எல்லா அதிகாரத்திலும் நமக்கு மரியாதை இருக்கிறது சொன்னால் அதற்கு முழு காரணம் நமது ஏஎம்இ அவர்கள் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். நமக்கு சமீபத்திலே ஒரு மண்டல அலுவலகம் திறக்கப்பட்டது. இதனால் நமக்கு என்ன பயன் என்று சொன்னால் எல்லா நடவடிக்கையும் அந்த அலுவலகத்தில் நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நேதாஜி மார்க்கெட்டில் 750 கடைகள் இருக்கிறது. அந்த கடைகளில் எல்லாம் ட்ரேட் லைசன்ஸ் பெறுவதற்கும் FSC லைசன்ஸ் பெறுவதற்கும் சுலபமாக எங்களை பெற்றுத்தந்தது சொன்னால் அதற்கு முழு காரணம் நமது மண்டல அலுவலகம். அதை செயல்படுத்திய பெருமை நமது மாநில தலைவருக்கும் நமது மாவட்ட தலைவருக்கும் தான் உண்டு என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு லைசன்ஸ் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதிகாரத்தில் நாம் கைகட்டி நிற்க வேண்டும். அந்த அதிகாரத்திலே நாம் கைகட்டி நிற்கக்கூடாது என்பதற்காகவும் எல்லாம் சுலபமாக நமக்கு கிடைத்திடும். இங்கே மண்டல அலுவலகம் இருக்கிறது. அதனாலே நாம் இன்றும் நாம் வணிக சங்கத்தை கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அவர் நம் திரும்ப ஞானவேலு அவர்கள் கடைசி மூச்சு உள்ளவரை அவரே நகர வணிக சங்க தலைவராக இருக்க வேண்டும், மாவட்ட வணிக சங்க தலைவராக இருக்க வேண்டும், அதே போன்று மண்டல சங்க தலைவராக இருக்க வேண்டும் என்று உங்கள் எண்ணங்களை நான் இங்கே பிரதிபலிக்கிறேன். காரணம் அவர் மிக மிக எளிமையாக பழக்கக்கூடியவர். அதே போன்று எல்லா பாரபட்சம் இல்லாமல், ஜாதி பாகுபாடு இல்லாமல், ஏற்ற தாழ்வு இல்லாமல் தமிழை தூய்மையாக பேசி திருக்குறளை வணங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தலைவர் நமக்கு எப்போதும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சமீபத்திலே நமது மாநில தலைவர் அவர்கள் முதல்வரை சந்தித்தார்கள். வணிக நலன் சார்ந்த கோரிக்கைகளை பல்வேறு முதலிடத்தில் கொடுத்தார்கள். அதிலே குறிப்பாக நீங்கள் ஒன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வணிக சங்க பிரதிநிதி சேர்ந்த ஒருவர் ராஜ்யசபா எம்பியாக வர வேண்டும் என்ற ஒரு அழுத்தமான கோரிக்கை அவர் கொடுத்திருக்கிறார். நான் அவரிடத்திலே பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். வணிக அது கோரிக்கையாக இருக்கக்கூடாது, நமது வணிக சங்கம் சேர்ந்த சார்பாக வைக்கின்ற கட்டளையாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் வணிக சங்கத்தின் குரல் நமது பார்லமெண்டத்திலே ஒலிக்க வேண்டும். அந்த தகுதியும் படைப்பும் நமது ஏஎம்இ அவர்களுக்கு உண்டு. அந்த பதவியும் அவருக்கு வழங்கப்பட வேண்டும். அப்போதுதான் இந்திய தேசத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு தமிழன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்கள் நேதாஜி மார்க்கெட் வணிக சங்கம் சார்பாக கடந்த ஆண்டு போல 50க்கும் குறைவாக நபர்களை அழைத்து வருகிறோம். இதை கருத்தில் கொண்டு நான் ஒரு சின்ன வைத்த அன்பு கட்டளை அண்ணன் ஏஎம்இ ஏற்க வேண்டும். ராஜ்யசபா எம்பி அது சாதாரண பதவி இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பதவி. அதை அவரே ஏற்க வேண்டும் என்று இந்த மாவட்டத்தின் வாயிலாக பணியோடு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேலூர் மாவட்ட திருமண மண்டப உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக திரு VNT சுரேஷ் அவர்கள். டாக்ஸ் ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க. திருமண மண்டபத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டாக்ஸ் போட்டிருக்காங்க. நாங்கள் எல்லா இடத்துலையும் மனு தான் கொடுக்குறோம். அந்த மனுக்கு ஆன ஒரு ரிசல்ட்டை எதுவுமே இதுவரைக்கும் வந்தது கிடையாது. இப்போ அந்த டாக்ஸ் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் 1.5 லட்சம் மினிமம். ஆனால் அந்த டாக்ஸை கூட கார்பரேஷனில் 2nd ஆஃப் 31 டேட் இருந்தாலும் ஒவ்வொருத்தரையும் எங்கள் கல்யாண மண்டப அசோசியேஷனில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவங்க கேட்டு வாங்குகிற விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஆக்வர்டாக, நாளைக்குள்ளே கட்டலைன்னா நாங்கள் வேறு மாதிரி ஆக்ஷன் எடுப்போம். இப்போது அது ரைட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்லேருந்து கேட்க வேண்டியதாக இருக்கும் போல இருக்குது. 31 கட்டலைன்னா என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்லாம் எடுப்பீங்க நீங்கள் அப்படின்னு கார்பரேஷன்கிட்ட நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ உருவாயிருக்கு. காலங்காத்தால் 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணிடுறாங்க. ஏன்னா அங்கே கார்பரேஷனில் கமிஷனருக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கலாம், இவ்வளோ கலெக்ஷன் நீ பண்ணி ஆகணுன்ற மாதிரி நிர்பந்தம் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி திருமண மண்டபம்
ஒரு மினிமம் ஒரு 57 கல்யாணம் நடக்க வேண்டிய இடத்துல 25 கல்யாணம் நடந்தால் ஜாஸ்தி. எல்லா மண்டபத்துக்காரும் ரொம்ப பாதிச்சு போயிருக்காங்க. இப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் மண்டபத்துக்காரங்களை எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணுமோ கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லை, 6% வருஷத்துக்கு ஒரு முறை 6% ஏற்றுறாங்க. அது எந்த விதத்தில் நியாயன்றதே ஒன்றுமே புரியல. நம்ம வியாபாரிகள் சங்கத்தில் நம்ம ஞானவேல் சார்கிட்ட நான் பல முறை சொல்லியிருக்கேன். இந்த 6% ஏற்றுறது வந்து எந்த ப்ரொசீஜரில் அது கரெக்டுன்னே தெரியல. முன்னாடி மாதிரி வந்து வருஷத்துக்கு ஒரு முறை எந்த ஒரு வியாபாரத்துலேயும் ஒரு 10% ரைஸ் ஆகுதுன்னா அந்த மாதிரிலாம் நாங்கள் கேட்ட தப்பு கிடையாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 10% டவுன் ஆகிட்டு தான் போயின்னு இருக்குது பிஸ்னஸ், ஃபார் ஆல் பிஸ்னஸ். அது கார்ப்பரேட் பிஸ்னஸாக இருக்கட்டும், எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும். ஆனால் வரி வாங்குகிற விதம் ஒன்றும் கொஞ்சம் கம்மி இல்லை. கேட்டால் அதுதான் வந்து மாநிலத்துக்கு அதுதான் வருமானம்னு சொல்கிறாங்க. வேறு என்ன வருமானம் நம்ம சொல்ல விருப்பப்படலை. ஆனால் இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் நல்லா நடந்தால் அதுங்கிட்ட வந்து நீ செக் பண்ணினா தப்பு கிடையாது. அது எந்த நிர்வாகமும் எனக்கு தெரியல. இன்றைக்கி நானும் ஒரு 2-3 பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த பிஸ்னஸ்லையுமே இன்றைக்கி வந்து வருமானம் அதிகமாக போகிற மாதிரிலாம் தெரியல. ஆனால் வரி மட்டும் நல்லா வாங்குறாங்க. இதை எத்தனை முறை கேட்டாலும் ஒன்றும் பதில் காணும். அதே மாதிரி ஈபிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒன்று ஒரு 2% கம்மி பண்ணுறேன், அது பண்ணுறேன்றாங்க, 2 ரூபாய். இதெல்லாம் வந்துங்க எங்கள் திருமண மண்டபத்தில் போட்டால் முன்னாடி சீரியல் செட்டு போட்டால் அதுக்கு ஒரு தனி மீட்ரு போட்டு அதுக்கு ஒரு தனி கலெக்ஷன், அதுக்கு ஒரு பீக் டைமு 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எக்ஸஸ் அமௌண்ட்டு, எல்டி கலெக்ஷன் எக்ஸ்ட்ரா. உண்மையாகவே சொல்கிறேன், இப்போ இருக்கிற திருமண மண்டபம்லாம் சிட்டியில் இருக்கிற ஒரு 7-8 மண்டபம் தவிர மீதி பேர் எல்லாம் ஜாயிண்ட் வெஞ்சரில் சிட்டிக்குள்ளே எதனா மண்டபம் இருந்தால் அப்பார்ட்மெண்ட் கட்டிடுறதோ இல்லை வேறு யாருக்குன்னா ரெண்ட் விட்டுட்டு 3 லட்சம் 4 லட்சத்துக்கு வாடகை வாங்கிக்கிறதோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு தான் போயிடுவாங்களே தவிர தொழில் செய்ய மாட்டாங்க. இது தலைவர் அவர்களும் நம்மளுடைய மாநில தலைவர் அவர்கள் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் தகுந்த ஆக்ஷன் எடுக்கணும். இதுக்கு ஆக்ஷன் எடுக்கலைன்னா ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. 2007 நினைக்கிறேன் நானே இல்லையா, ஜிஓ 97 2007 தானே, 2007 92 ஜிஓ நம்பர் 92 ஆண்டு 2007 நினைக்கிறேன். அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புடைய ஒப்புதலுடன் இணக்கத்துடன் நாங்கள் செயல்பட்டு கொண்டு வந்து இருக்கிறோம் என்றால் வேறு வழி கிடையாது. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் வளர்ந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கோம். ஆனால் இங்கே நகராட்சி கடை வணிக சங்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு லெவலில் நாளொரு மேனி பொழுதொரு பிரச்சனை. அந்த பிரச்சனை எப்படி வரும், எந்த பக்கம் வரும்னு சொல்ல முடியாது. அந்த பிரச்சனைக்கு நடுவில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதற்கான வழிகாட்டுதல் நம்பியிருக்கிறோம். சமீபத்தில் கடந்த 2025 டிசம்பரில் கூட ஒரு ஜியோ ஒன்று போட்டுது அரசாங்கம், 408 அந்த ஜியோவோட பேரில். அந்த அடிப்படையில் 12 ஆண்டுகள் முடிந்த பிறகு நீங்கள் காலி பண்ணிக்கிட்டு தொழிலை விட்டுட்டு துண்டை உதவி தோல் மேலே போட்டுட்டு போன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேதனையோடு தான் இப்போ நம்ம இந்த மாநாட்டில் கலந்துக்க போகிறோம். அதுக்கான ஒளி விளக்கு கலங்கரை விளக்கமாக நமது விக்ரமராஜ ஐயாவை நம்ம நம்பி இருக்கிறோம். 43வது மாநாட்டுக்கு சென்ற ஆண்டை போல ஒரு வேன் முழுவதுமாக மக்களுடைய ஒரு 30 பேர் கொண்ட கூட்டத்தை நாங்கள் திரட்டி சென்று எங்களுடைய என்ன சொல்கிறது ஒத்துழைப்பு நல்க இருக்கின்றோம். எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கருத்து கிடையாது. யானைக்கு எப்படி காலை தொல்லாம் தும்பிக்கையை தொல்லான்ற மாதிரி நாங்கள் ஒரு 16 சங்கத்தோட இணைப்புன்றதுனால தனித்தனியாக கூடும்போது பார்த்திங்கன்னா தனியாக பெரிய எண்ணிக்கையில் வரும். எங்களுடைய சார்பான மட்டும் இது ஒரு உறுதியாக கூறுகின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தலைவர் உள்ளிட்ட வருகை புரிந்துகின்ற அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேலூர் மேல்மனூர் வணிக வளாகம் அமைப்பதற்காக நீண்ட நாட்களாக அதனுடைய பணி நடந்து கொண்டிருந்தாலும் அதனுடைய தொடக்கம் இல்லாமலே இருந்து கொண்டிருந்தது. பிறகு பல முறை அண்ணன் விக்ரமராஜ் அவரிடத்தில் பேசிய போது முதலிடத்தை வாருங்கள், நான் அழைத்து செல்கிறேன், அதற்கான ஆயத்தம் ஏதாவது செய்யலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த விதத்தில் சென்ற 7ஆம் தேதி முதல்வரிடத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கி அழைத்து சென்றார்கள். முதல்வர் அவர்களும் அதை உடனே பிரின்சிபல் செக்ரட்டரி திரு உமாநாத் அவரிடத்திலும் சொல்லி அதை ஆவணம் செய்யுமாறு கேட்டார்கள். திருப்பி உமாநாத் அவர்கள் 2 நாட்கள் கழித்து வர சொல்லி மீண்டும் நாங்கள் சென்று அவரிடத்திலே கேட்டபோது சில ஆலோசனைகள்லாம் வழங்கி அதன்படி நடக்க கேட்டுக்கொண்டார்கள். அதற்காக
எங்கள் வணிக வளாகத்து சங்கத்தின் அனைத்து சங்கத்தின் சார்பாக தலைவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கனவை நீண்ட நாட்களாக இருந்து கொண்டது. சென்ற ஒரு 10 நாட்கள் முன்னாடி அந்த மதில் சுவர் கட்டுகின்ற பணியை துவங்கியிருக்கிறோம். சீக்கிரமே சாலை அமைப்பதற்கான பணியை துவங்க இருக்கிறோம். அதுவும் முடியும். ஆனால் அத்தனை பேரிடம் நாங்கள் இந்த 20 ஆண்டு காலமாக சென்ற விதத்திலே புரிந்து கொண்டது என்னவென்றால், அரசு இதை செய்வதற்கு அவ்வளவு தயாராக இல்லை, நீங்களே தான் செய்து கொள்ள வேண்டும் என்ற விதத்திலே அவர்களுடைய பேசியதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அந்த விதத்திலே இனி நாங்களே அந்த பணியினை இந்த 35 ஏக்கரா வணிக வளாகம் என்பது வணிகர்களே வாங்கி இந்தியாவிலேயே வணிகர்களாகவே வணிக வளாகம் உருவாக்கப்படுவது என்பது வேலூர் தான் என்பதை நாங்கள் இங்கே தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு முன்மாதிரியாக கூட இருக்கிறது. ஆனால் இதற்கு அரசு எந்தவித உதவியும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அந்த விதத்திலே இதை இனி மேற்கொண்டு நாங்கள் அதை விரிவாக்கம் செய்வதற்கு எங்களுடைய காசை போட்டு விரிவாக்கம் செய்து கொள்ள முடிவெடுத்திருக்கிறோம். அந்த விதத்திலே முதலிடத்திலே கேட்ட விதத்தில் அவர் சாலை கழிவுநீர் கால்வாய் மற்றும் எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டது மற்றும் குடிநீர் வசதி அத்தனையும் கேட்டிருக்கிறோம். பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது நாங்கள் 20 ஆண்டுகளாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்பதனால் நாம் இனியும் தாமதப்படுத்தாமல் நாமளே செய்து கொள்ள வேண்டும் என்று வணிகர் மத்தியிலே கேட்டுக்கொண்டு, நீண்ட நாட்களாக இந்த மாநாடு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட வேலூரில் நடந்து ஒரு 20 ஆண்டு காலம் ஆகியிருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்த ஆண்டாவது இந்த மாநில மாநாட்டை வேலூரில் நடத்தி தர வேண்டும் என்று மாநில தலைவர் அவர்களை கேட்டுக்கொண்டு, அது எங்கள் வணிக வளாக பகுதியாகவே அமைய வேண்டும், அதற்குள் நாங்களும் வணிக வளாகத்தை முடித்து விட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெற்று நாங்கள் அனைவரும் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வோம் என்று தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் முதலமைச்சரை இதே உங்கள் வணிக வளாகத்துக்காக சந்தித்து பேசும்போது பேசினேன், நினைவுபடுத்தியிருக்கிறேன். கட்டாயம் செய்வோம். இப்போ தேர்தல் அறிவித்த பிறகு அவர் சொன்ன விஷயம், தேர்தல் அறிவித்த பிறகு மீண்டும் நம்ம வருவோம், நான் தைரியமாக செஞ்சு தரேன்னு உறுதி கொடுக்கன்னு சொல்லியிருக்கார். இயங்க அச்சாணியாக விளங்கும் வணிகர் சங்கத்தையும் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த சங்கத்துக்கு 80% நம்ம தான் வரி கட்டுறோம் வியாபாரின்ற முறையில். ஆனால் சோதிக்கிறது பார்த்தா இந்த கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரிங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வியாபாரிங்களை தான் கேட்குறாங்க. வரி கட்டாதவங்கள அவங்கக்கிட்ட போகிறதில்ல, டேக்ஸ் கட்டாதவங்களையும் போகிறதில்ல. எது நம்ம கட்டுறோமோ நமக்கு தான் நோட்டீஸ் தராங்க, நம்மளை தான் கூப்பிட்டு கேள்வி கேட்டுன்னு இருக்காங்க. எல்லா விதத்திலும் தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு நமக்கு தட்டி கேட்கணுன்னா மாநிலத்திலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி நமது பங்கு வகிக்கணும். அப்போ தான் இந்த வணிகர் சங்கம் அரசியல்லையும் இணைந்து அதிகாரத்தை பெற வேண்டும் என்று எங்கள் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நமது பவர் இருந்தால் தான் நம்ம உறுப்பினரை காக்க முடியும். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் திரு விக்ரமராஜா அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் நம்ம எல்லா சங்கத்துக்கும் வணக்கம். நம்ம சங்கத்துக்கு தேவையான எல்லா உதவிகளும் உடனடியாக செயல்படும் நம்ம விக்ரமராஜா அவர்கள் எல்லா வேலைகளும் கரெக்டாக செஞ்சிட்டு வராரு. அவருக்கு மிக்க நன்றி. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கில் நம்மை கடலில் பெரிது. இந்த குரலுக்கு ஏற்ப அவர் பதிலுதவி எதிர்பார்க்காமல் செய்யப்படும் ஒவ்வொரு நல்ல செயல்களும் கடலை விட பெரியது. நல்ல செயல் என்றும் மக்களின் மனதில் எப்போவுமே நிற்கும். நம்ம சங்கம் நல்ல வளர்ச்சி அடையும். நன்றி, வணக்கம். இந்த
ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர், வேலூர் மாவட்ட அச்சக உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய ஒரு கோரிக்கை, கடைசியாக எங்களுக்கு ஜிஎஸ்டி 12% தான் இருந்தது. அது தற்போது எங்களுக்கு 18% உயர்த்தப்பட்டு எங்களுடைய பணி சுமைகளை அதிகமாக பாரமாக மாற்றியுள்ளது. அதனால் தலைவர்களுக்கு இதை கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். தயவுசெய்து இதை ஒரு முன்னெடுப்பாக எடுத்து இந்த பர்சன்டேஜை மீண்டுமாக எங்களுக்கு குறைத்து எங்கள் வணிகத்தை பெருக்கி கொடுக்கும்படியாய் இந்த நாளிலே நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து வேலூர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப கூட்டமைப்பின் சார்பாகவும் செயலராக இருப்பதனாலே வேலூர் மாநகரத்தில் நிறைய அரசாங்கத்துக்கு சொந்தமான இடங்கள் உண்டு. அப்படிப்பட்ட இடங்களிலே வணிக தொழில் செய்கிற வணிக வளாகத்தை கட்டி வணிகருக்கு வாய்ப்பு கொடுத்தால் இன்னும் நம்முடைய வேலூர் மாவட்டத்திலே அதிகமான வியாபாரம் நடக்கும் என்பதை இந்த நாளிலே அவரிடம் கேட்டு வாய்ப்பினைக்கு நன்றி கூற விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வியாபார பெருமக்களுடைய பல கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு எடுத்துச் சொல்லி அதை நிறைவேற்றி கொடுத்த நம்முடைய தமிழ்நாடு வணிக சங்கத்தினுடைய பேரமைப்பு தலைவர் விக்ரமாஜா அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிலும் குறிப்பாக இந்த வாரியம் என்று ஒன்று உருவாக்கி அதில் பல வியாபாரிகளை உறுப்பினர்களாக்கி அதில் சில பலாபலன்களை கிடைப்பதற்கு அவர் ஏற்பாடு பண்ணி தந்தார். மாநில தலைவர் என்ற வகையில் அவருக்கும் நம்முடைய மாவட்ட தலைவர் என்ற வகையில் ஞானவேல் அவர்களுக்கும் இருமுடி சம்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இப்பொழுது புதியதாக 2025ஆம் ஆண்டு புதுசாக ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க. 12 வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுடைய குத்தகை நீட்டிக்கப்பட மாட்டாது, நீங்கள் காலி செய்யணும், பொது ஏலத்தில் எடுக்கணும்னு ஒரு ஜிஓ அதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதை தலைவருடைய பார்வைக்கு கொண்டு போய் அந்த ஒரு ஜிஓவை அரசாங்க உத்தரவை திரும்ப பெற வைக்க வேண்டும் என்று அனைத்து வணிக சங்க சார்பாகவும் குறிப்பாக இரும்புகடை வணிக சங்கத்தினுடைய சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய வேலூர் மார்க்கெட்டில் குறைஞ்சபட்சம் 1200 கடைகள் இருக்கிறது. வாடகை வசூலிக்கிறார்கள், ஜிஎஸ்டி போட்டு வீடு நம்ம வாடகை கட்டுறோம், அபராத வரியும் கட்டுறோம். ஆனால் ஆயிரக்கணக்கான முதலாளிகளும் தொழிலாளர்களும் இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டிற்கு ஒரு சிறுநீர் கழிப்படம் வேண்டும் என்று பலமுறை நாங்கள் மேயருடைய மீட்டிங்கிலும் சொல்லியிருக்கோம். இப்பொழுதும் எங்களுடைய இரும்புகடை சார்பாகவும் மற்றும் பல வியாபார பெருமக்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு சிறுநீர் கழிப்படம் இந்த வடக்கு பக்கமாகவும் தெற்கு பக்கமாகவும் 2 மாநகராட்சிக்கு அழுத்தம் சொல்லி அதை கட்டித்தருவதற்கு நாம் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அடுத்ததாக நீரின்றி அமையாத உலகு என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் வியாபாரிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் குடிநீர் கிடைப்பதற்காக எங்களுடைய என்ட்ரன்ஸ் கிட்ட ஏற்கனவே தண்ணீர் பந்தல் இருந்தது. அந்த தண்ணீர் பந்தல் மூடிய 25 ஆண்டு காலமாகிவிட்டது. மீண்டும் தண்ணீர் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யும்படியும் சிறுநீர் கழிப்பிடம் நாம் பயன்படுவதற்கு ஏதுவாகும் இந்த 2 விஷயங்களையும் அமைத்து தருமாறு இரும்புகடை சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த திருவாரூடைய மீட்டிங்க்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக ஒரு 10 பேர் வருகிறோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். கடந்த நவம்பரில் கோவையில் நடைபெற்ற நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்திருந்தார் மாநில தலைவர். நமது வணிகர்களின் எழுச்சிமிகு கோரிக்கைகளை இந்தியா முழுவதும் கோரிக்கை எழுப்பப்பட வேண்டுமானில் நாடாளுமன்றத்தில் நமது பிரதிநிதி ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அவர் மிகவும் அழுத்தமாக வலியுறுத்தினார். அவர் மட்டும் வலியுறுத்த பிரயோஜனம் இல்லை, நம்ம தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து வணிகர்களும் அந்த கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும். நாடாளுமன்ற மட்டத்திலும் சட்டசபையிலும் இங்கே இருக்கின்ற வேலூர் மாநகராட்சியிலும் ஒவ்வொரு வணிகரும் இதில் இடம்பெற்று நமது கோரிக்கைகளை பலமாக வைக்கும் பட்சத்தில் தான் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும். இந்த ஆண்டு நடைபெற உள்ள எழுச்சிமிகு வணிக கூட்டத்தில்
எழுச்சி மாநாட்டில் எங்கள் காட்பாடி நகை அணுகு சார்பாக ஒரு பஸ்ஸை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். நாங்கள் கலந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் மாநில தலைவருக்கும் மாவட்ட தலைவருக்கும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருகை தந்திருக்கும் நம்ம வணிக சங்கத்தை உறுப்பினர் அனைவர்களுக்கும் எங்கள் வேலூர் மாவட்ட கண்கண்ணாடி வியாபாரி சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலே எங்களுக்கு ஒரு கோரிக்கை நாங்கள் மாநில தலைவரிடத்திலே வைக்கிறோம். அதாவது எங்கள் கண்கண்ணாடி வியாபாரிகள் சங்கத்திலே எல்லோரும் சிறிய கடை முதல் பெரிய கடை வரை வைத்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தில் வேலை செய்யும் ஆப்டாமெட்டிஸ்ட் என்ற வேலை செய்யும் இந்த பணிக்காரர்கள் அவர்கள் கண் செக் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர்கள் அந்த ஹாஸ்பிட்டலிலே கண் கண்ணாடி வியாபாரம் செய்கிறார்கள். இதனால் எங்களுக்கு இந்த சிறிய கடை வைத்திருப்பவர்களுக்கு பாதிக்கப்படுகிறோம். அதனால் தயவு கூர்ந்து மாநில தலைவர் அவர்களும் இந்த கோரிக்கை ஏற்று இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலிலே இந்த ஆர்டர் எடுக்கிற கண் கண்ணாடிகளை தயவு செய்து தடுத்து அந்த செக்கப் மட்டும் அவர்கள் செய்து பிரிஸ்கிரிப்ஷனை அவர்கள் அவுட் சைடு இருக்கிற எங்கள் கண் கண்ணாடிக்கு அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம். மட்டுமல்லாமல் இந்த கோரிக்கை தயவுசெய்து இதை பரிசீலனை செய்து எங்களுக்கு சீக்கிரத்தில் முடித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்திலே எங்களுக்கு அழைப்பு தந்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவாரூரில் நடைபெறும் மாநாட்டிற்கு வணிக தின எழுச்சி மாநாட்டிற்கு குடியேற்றம் வணிக சங்கம் சார்பாக சுமார் 10 வேன்களிலும் குடியேற்றம் ஜவுளி அண்ட் ரெடிமேட் கடை வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக ஒரு வேனிலும் கலந்து கொண்டு அந்த மாநாட்டினை வெற்றி பெற செய்வோம் என்று கூறி எனது குடியாத்தம் வியாபாரிகள் சங்க செயலாளராக உள்ளேன். இப்போது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் வேலூர் மாவட்ட இணை செயலாளராக பதவி கொடுத்த அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் மாநில தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் மண்டல தலைவர் ஞானவேல் ஐயா அவர்களுக்கும் எனது குடியாத்தம் சங்கத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் இவர்களுடைய ஒத்துழைப்பால் தான் நான் இன்று மாவட்ட இணை செயலாளராக வந்துள்ளேன். என்னுடைய வியாபாரிகள் பெருமக்கள் எல்லாருக்கும் குடியாத்தத்தின் நண்பர்களாக தான் நான் பழகியிருக்கிறேன். அவர்கள் தான் இந்த வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி பாராட்டுதலையும் சொல்லி விடைபெறுகிறேன். மாநாட்டிற்கு குறைந்தபட்சம் ஒரு பஸ் வருவோம் என்று உறுதி கூறுகிறேன். காட்பாடி ஓட்டல் சங்கத்தினுடைய தலைவரும் நமது மாவட்ட துணைத் தலைவருமான கே ரவி அவர்கள். இந்த பேரமைப்பினுடைய சங்கம் வலுப்பெற்று வருகின்ற இந்த 43வது மாநாடு திருவாரூரிலே நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய சொந்தங்கள், குடும்ப உணவு சொந்தங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு குடும்பமாக இந்த மாநாட்டிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இன்றைய தினம் எல்லா அரசியல் கட்சிகளும் நம்மை உற்று நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். வருகின்ற தேர்தலிலே நம்முடைய வணிகர் சங்கத்தினுடைய வலுவான அமைப்பினை தமிழகம் முழுவதும் நாம் காட்ட வேண்டும் என்று முடிவு எடுத்தோமேயானால் இந்த மாநாடு சிறப்புற அமைய வேண்டும். நம்முடைய தலைவருக்கு வலு சேர்க்கும் விதத்திலே நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த மாநாட்டிலே எவ்வளவு பேர் நம் குடும்பத்தோடு கலந்து கொள்கிறோமோ அதை வைத்து தான் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்ற இது ஒரு பலமாக அமையும் என்று கூறி, ஆகவே இந்த மாநாட்டிற்கு நீங்கள் அனைவரும் மீண்டும் ஒரு முறை கூறி குடும்பமாக அனைவரும் இந்த மாநாட்டிலே கலந்து இந்த மாநாட்டினுடைய அரசியல் கட்சிகளிடத்திலே ஒரு வலுவான அமைப்பு என்று அனைத்து அரசியல் கட்சிகளும் நம்மை வந்து அணுகி எல்லா செயல்களிலும் நம்மை கேட்காமல் எந்த செயலும் செய்ய முடியாது. ஆகவே வணிகர் சங்கத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அனைத்து சங்கங்களினுடைய ஒரு அமைப்பின் தலைவருக்கு
பெருமை சேர்க்கும் விதத்திலே நாம் அனைவரும் ஒன்று திரண்டு செயல்பட்டு இந்த மாநாட்டினை வெற்றிகரமாக செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணிகர்களுக்கு என்ன ஒரு பெரிய சிரமம்னா, எல்லாருக்குமே இங்கே தொழிலாளர்களுக்கு அரசு வேலை செய்கிற எல்லாருக்கும் மருத்துவ காப்பீடு இருக்குது. ஆனால் லட்சமாக வரி கட்டும் வணிகர்களுக்கு அவர்கள் யாரும் நிறைய பேர் செஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் அரசாங்கம் வணிகர்களுக்கென்று சிறப்பாக மருத்துவ காப்பீடு கண்டிப்பாக, ஏன்னா எவ்வளோ வரி கட்டுறோம் ஒவ்வொருத்தரும், தமிழகம் தான் முதலில் உள்ளது இந்த வரி கட்டுறதுல. அப்படி வரி கட்டும் வணிகர்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா இன்றைக்கி ஒரு அட்மிட்னா சின்ன ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன்னா கூட 7-8 லட்சம் ஆகிறது. அப்படி அவருக்கு உடம்பு சரியில்லாதப்போ அந்த ஒரு தொழிலே நொடிந்து போகுது. அதனால் அரசாங்கம் நிச்சயமாக இவ்வளோ வரி வாங்கும் வணிகர்களுக்காக மருத்துவ காப்பீடு திட்டத்தை கொண்டு வர நம் மாநில தலைவர்கள் முயற்சி செய்ய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர். வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9677858483 9677858483.